ரீனா அப்பாவையும் தாத்தாவையும் கூப்பிட்டதும் அவங்களும் வந்து என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்னு கேட்க, சும்மாவா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மாஸ்க் காட்டியிருக்கா, உண்மையிலேயே நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னு பாராட்டுறான். அப்படியே ரீனாவும் இதான் கிடைச்ச வாய்ப்புன்னு இன்னைக்கு நம்ம கூட டின்னருக்கு கதிரும் வர்றான்னு சொன்னதும், யாரு நீ கையை பிடிச்சு கூட்டு போனே அந்த பையனா? ஆமாப்பா அவனே தான். உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு கேட்டா, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்க வேணும்னா அணுவை கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ல, அவ இப்ப பாம்பேல இருக்கான்னு சொன்னதும், அது இப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல பேசிக்கிட்டு இருக்கே ரீனா, நீங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், புரியுதா? அது எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். அதுக்காக தான் அவனை டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போறா. அவ போனதுமே தாத்தா கிட்ட, எனக்கு என்னமோ ரீனாவுக்கு ரதி தேவையில்லைன்னு தோணுது, எனக்கு ரீனா அவளுக்கான ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போறான். இங்க தாத்தா தேவ் கிட்ட திவி திருடுன விஷயத்த சொல்லி, நீ அவகிட்ட கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னா, எனக்கும் அந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்றான். என்னப்பா திவி தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் இதை பத்தி கேட்கலனா இப்படி? என்ன திடீர்னு உங்களுக்கு எங்க மேல இவ்வளோ அக்கறை? அவ என் பேத்தி. நான் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அந்த நரகத்துல நான் இருக்கணுமா? உங்க குற்ற உணர்ச்சி எனக்கு புரியுது, இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவகிட்ட போய் நான் சண்டை போட்டேன்னா கண்டிப்பா அதை அவளை அஃபெக்ட் பண்ணும். என் பொண்ணு ஒரு நாள் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பொறுமை உங்களுக்கு இல்லைனா இனிமேல் இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ராகவும் அமலாவும் சப்ளையர்ஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து, ஒரு பேனான மெடிசினை எப்படி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்றீங்கன்னு கேட்க, அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த இன்வாய்ஸ் நம்பர் எங்களோட லிஸ்ட்லயே இல்ல, நீங்க சொல்லியிருக்க மெடிசினே எங்க கிட்ட கிடையாது, அதே மாதிரி இந்த இன்வாய்ஸும் ஃபேக்கு தானே சொல்ல, என்ன மொத்த பிளேமையும் தூக்கி ஹாஸ்பிட்டல் மேல போடுறீங்களா? நாங்க ஒன்றும் உங்க மேல பழி போடல, இதுல எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்றோம். ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த மெடிசனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு வந்தது கண்டிப்பா இங்க வேலை செய்யற ஒரு டாக்டரால மட்டும்தான் முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம பசங்க ரொம்ப ஷாக்காகுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னா அந்த டாக்டர் யாரா இருக்கும்னு ரொம்ப குழம்பி போய் இருக்கும்போது, ஆராதனா ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கத ராகவ் பார்த்துட்டு இது ஆராதனா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறான். ஆனா அவங்க டெத்தான எந்த கேஸையுமே ஹேண்டில் பண்ணல, அப்புறம் எப்படி அவங்க பண்ணியிருக்க முடியும்? அதனால தான் எனக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு. அந்த கன் எபிசோடில் அவங்க எப்படி கன்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றத கேள்விப்பட்டிருப்ப. ஆமா, அந்த ட்ரக் அடிக்ட் கேஸில் கூட நம்ம யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ட்ரக் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லைனாலும் இதை அவங்க எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆராதனா உள்ள வந்ததும் பேச்சை நிப்பாட்டுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு வந்து, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அவன் அதை கேட்க நீங்க யாருன்னு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, இந்த நாய் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணியிருப்பா போல, ஆனா இப்ப பிரெக்னண்டா இருக்கிறதுனால கலைக்கலாம்னு வந்தா, இவன் அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்படி தாண்டி பண்ணுவேன், வயிற்றுல இருக்க குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னுருவேன்னு அடிக்க வர, ஆராதனா அவனுக்கு ரெண்டு அறைய போட்டு அந்த குழந்தைய வச்சுக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற உரிமை அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் அந்த உரிமை இல்ல. என்ன ஓவரா பேசுறீங்க? இப்பவே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், போலீஸை கூப்பிடுறதுனால கூப்பிடுங்கன்னு சொல்றான். உடனே அவனோட கையை பிடிச்ச அந்த பொண்ணை கூப்பிட்டு, உனக்கெல்லாம் எதுக்குடா போலீஸ் வரணும், உன்னை இங்கவே அடிச்சு மார்ச்சுரியில போட்டுருவேன், எங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போ பார்க்கலாம்னு சொல்ல, அவனால எதுவும் பண்ண முடியாம நீ வெளியே வா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெடிசின் எழுதி கொடுத்து அதை 3 நாள் தொடர்ந்து போட சொல்றா. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப அழுகிறத பார்த்து, கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் நம்பாத, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருந்தேன், ஆனா லைஃப் லாங் நீ தான் உன்னை பாத்துக்கணும்னு அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறா. இங்க ரதி வீட்டுக்கு வந்ததும் தாத்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி பேக் பண்ணி வச்சிருக்கத பார்த்துட்டு அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா, ஒன்றும் இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நான் பாரமா இருக்கணும்னு தோணுது, நான் என்னைக்கோ பண்ண விஷயத்தினால எல்லாரும் என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்க, அன்னைக்கு யாராலையும் முடிவு எடுக்க முடியலன்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுக்காக எல்லா பழியுமே என் மேல விழுந்துருச்சுலன்னு சொல்றாரு. அப்ப ரதியும் கூட வர போக வேணாம்னு சொல்லாம, நீங்க எங்களை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறது தான் நல்லது, நான் எங்களனா எங்களை மட்டும் சொல்லல ரீனாவையும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த வழி கடந்து போக கொஞ்ச நாள் ஆகும், அதுவரை நீங்க வராதீங்கன்னு சொல்றா. அவரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ரதியோட கையை பிடிச்சு, மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்லம்மா, ஆனா இதுவரை நான் பண்ண எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானு, நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதுமான்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மதுவும் ஃபேஷன் ஷோவுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வினோத் விளையாட்டுக்கு இந்த அளவு இருக்க ஹைட்டுக்கு வேஷ்டி சட்டை தான் போட்டு விடணும்னு சொல்ல, டேய் இது சூப்பர் ஐடியா, அர்ஜுனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. உடனே வினோத் வேகமா வந்து, யோ ஆமையா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீ அதையே போட்டுக்கோன்னு சொல்றான். இங்க கதிர் டின்னருக்கு வந்து ரீனாவோட பேசி பழகுறத பார்த்து, ரீனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தீங்களா, எனக்கு அதுவே போதும்னு விஜய் சொல்றான். இங்க ரீனா கதிர் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா, இந்த பக்கம் அர்ஜுன் ரொம்ப மூட் அவுட்ல உட்காந்து இருக்க, நீ அந்த ரீனாவை நினைச்சுதான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது, ஆனா நான் அடிச்சு சொல்றேன், ஆனா அவ இந்நேரம் கண்டிப்பா மூவ் ஆன் ஆகி போயிருப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கியா, உனக்கு எங்களை பத்தி எதுவும் தெரியாது, சரி உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அவனோட மொபைல் எடுத்து உனக்கு ஒரு க்ளோசர் தேவைன்னு ரீனாவுக்கு கால் பண்ண போக, அர்ஜுனும் வந்து அவளை தடுக்க ட்ரை பண்ணா, அதுக்குள்ள அவளுக்கு கால் பண்ணி
ஒழுங்கா அவகிட்ட பேசுன்னு காதுல வைக்கிறா. அப்ப ரீனாவும் கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டதும் அர்ஜுன் வேகமா மொபைலை வாங்கி தனியா வந்து, ரீனா நான் அர்ஜுன் பேசுறேன்னு சொல்ல, அர்ஜுனோட வாய்ஸை கேட்டதுமே எதுவுமே பேசாம 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு வேகமா காலை கட் பண்ணிட்டு கீழே வைக்க, விஜயும் இதை பாக்குறான். இந்த பக்கம் அர்ஜுனும் ரீனா எதுவுமே பேசாம வச்சதுனால ரொம்பவே சோகமாயிடுறான். இங்க ரீனாவும் டல்லா இருக்கதை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சாப்பிட ஆரம்பிக்க, விஜயும் ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.